அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா திக்பலம். திக்பலம் அப்படின்றது சத்பலங்களில் ஒரு முக்கியமான பலம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திக்பலம்னா என்னன்னா, ஒரு கிரகம் குறிப்பிட்ட வீட்டில் அமரும் போது அந்த திசை நடத்தும் போது அந்த திசை நல்லது செய்யும். அது மற்ற காரணிகள்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் பொதுவாக அந்த திசை பலமான திசையாக இருக்கும். ஸோ திக்பலம் அது எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் இருக்கும்போது திக்பலம் அடையும் அப்படின்றத இந்த இதில் கொடுத்துருக்கோம். லக்னத்தில் குரு புதன் இருக்கும்போது திக்பலன் அடையும். அதாவது லக்னத்தில் குரு புதன் இருந்து திசை நடத்தும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான திசையாக இருக்கும். அதே மாதிரி 4வது இடத்தில் சுக்கிரன் சந்திரன் இருந்த தசை நடத்தும் போது அந்த சுக்கிர தசையும் சந்திர தசையும் ஒரு ஸ்ட்ராங்கான திசையாக இருக்கும். அது மற்ற காரணங்கள்லாம் பார்க்கணும். நம்ம மற்ற பார்வைகள், கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது, உச்சமா நீச்சமா. ஸோ நம்ம ஒரு 40க்கும் மேற்பட்ட செக் பாயிண்ட் வச்சு தான் நம்ம பலம் சொல்ல முடியும். திக்பலம் அப்படின்றது ஒரு சின்ன பாயிண்ட் தான் இது. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சனி ராகு கேது, 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலன் அடையும். சரிங்களா? நன்றி.